ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சர்வதேச அளவில் மிக ஒரு நெருக்கடியான சூழலை இந்த உலகம் சந்தித்து வருகின்ற இந்த நிலையில் வெனிசுலா அதிபரை நாட்டிற்குள் புகுந்து சிறைப்பிடித்திருப்பது, இப்போது அவர் எப்படி இருக்கிறார் என்றே தெரியாத நிலை. இதை எப்படி புரிந்து கொள்வது, எண்ணெய் வள சுரண்டலுக்காக அமெரிக்கா எந்த எல்லைக்கும் செல்கிறதா என்பதெல்லாம் குறித்து விரிவாக பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம்தான் இந்த விவகாரம் குறித்து விரிவாக நாம் பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஒரு அமெரிக்கா, சதாம் ஹுசேனாக இருக்கட்டும், ஈரான் ஈராக் பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகளை உள்ளே புகுந்து கலகங்கள் உருவாக்குறது, ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது, இது எல்லாமே அமெரிக்கா நிறைய பண்ணியிருக்கு. இப்போ வங்கதேசத்துக்கு பின்னாடி கூட அமெரிக்கா இருக்குன்னு தான் பலரும் பேசுகிறாங்க. வங்கதேச எழுச்சி கிடையாது, அது ஜென்சி கிட்ஸில் பண்ணுற புரட்சியில் கூட அதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. வெனிசுலா ஒரு லத்தீன் அமெரிக்காவினுடைய அடையாளம், ஒரு கம்யூனிச சித்தாந்தம் கொண்ட நாடு. அது சாவேஸ் ஃபிடல் காஸ்ட்ரோ, சேக்வாரே அந்த தொடர்புடையவர் அவர். இப்போ அவரை இவ்வளோ தூரம் இது பண்ணி அதை பெருமையாக ஃபோட்டோவில் வேறு அவர் இப்படி இருக்கிற மாதிரிலாம் போடுறாங்களே, இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு ட்ரம்ப்பு? எப்படி பார்க்குறது இதை? இது முழுக்க முழுக்க எண்ணெய் அரசியல். என்ன காரணம் சொல்லி இவரை கூட்டிட்டு வந்தாங்கன்னா, வெனின்சுலாவிலிருந்து போதை மருந்து கடத்திட்டு வர்றாங்க, அது அமெரிக்காவை பாதிக்குது அப்படின்னு. அடிப்படையில் நீங்கள் போதை மருந்து காரணம் காமிச்சா நீங்கள் மெக்சிகோவை தான் காமிக்கணும். அவங்க அதையும் சொல்கிறாங்களே, அவங்க மெக்சிகோ தான், மெக்சிகோலேருந்து வர்றவங்க தான் எங்கள் அமெரிக்கா. ட்ரம்ப் வந்த உடனே மெக்சிகோ தான் காமிக்கணும் குற்றம் சாட்டினார். ஆனால் அது இல்லை பிரச்சனை. மெக்சிகோலையும் வெனின்சுலாவிலையும் மட்டும்தானா போதை மருந்து பிரச்சனை இருக்குது? கொலம்பியாவில் இருக்குது, தென் அமெரிக்கா நாடுகள் முழுவதும் இருக்குது. ஏன் அமெரிக்காவுக்குள் இல்லையா? அமெரிக்காவில் இருப்பவர்கள் எவ்வளோ போதை பொருளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதெல்லாம் பிரச்சனை. இது முழுக்க முழுக்க எண்ணெய் அரசியல். வெனின்சுலாவை ஏன் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு முக்கியம். நீங்கள் கூட இந்த சாவேஸ் பற்றி பேசுனீங்க. இப்போ இந்த நிக்கோலஸ் மேட்ரோக்கு முன்னாடி அங்கே ஆட்சியாளராக இருந்தவர் சாவேஸ் தான். 1999 2013 வரைக்கும் இருந்தார். அவர் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக ரொம்ப தொலைதூர நாடுகளில் இருந்து இல்லை, பக்கத்து நாடுகள் தான் இருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கின்ற கியூபாவில், வெனின்சுலாவில் இவங்க தான் ரொம்ப சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க. லிபியாவில் இப்போ இப்படி ஏன் இருந்தாங்க? இவங்க எல்லாமே கம்யூனிச சித்தாந்தத்தை உடையவர்களாக இருந்தாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உலக அளவில் இந்த ஆயில்னு சொல்லக்கூடிய எண்ணெய் உற்பத்தியில் 20 விழுக்காடை கொண்டிருக்கின்ற நாடு வெனின்சுலா. உலக அளவில் சவுதி அரேபியாவை விட அதிகம். இன்னும் உடச்சி பேசணும்னா, இப்போ வெனின்சுலாவில் இருக்கின்ற எண்ணெயுடைய அந்த இருப்பு மட்டும் 300 மில்லியன் பேரல் இருக்கு. 300 மில்லியன் பேரல் எடுக்கப்படாத எண்ணெய் இருக்கு. இப்போ இன்னொரு கம்பேரிசன் சொல்லணும்னா, இந்தியா 145 கோடி, நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குன்றீங்க? வெறும் 8 மில்லியன் பேரல் தான் இருக்கு. அங்கே 300 மில்லியன் இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அதிகமாக அங்கே இருக்கு. ஆனால் அது வெனின்சுலாக்காரங்க எடுக்கிறது இல்லை, அமெரிக்காவுடைய நிறுவனம் தான் எடுக்கிறாங்க. வெனின்சுலாவில் தங்கச்சுரங்க மாதிரி இன்னைக்கு பெட்ரோல் இருக்கு. ஆனால் எடுக்கின்ற எல்லா வேலையும் அமெரிக்கா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்து தான் அவங்க சாவேஸும் ரொம்ப எதிர்ப்பாக இருந்தார். இப்போ இருக்கின்ற நிக்கோலஸும் அப்படிதான் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் 2013க்கு முன்னாடி சாவேஸுடைய ஆட்சியவே தூக்குனாங்க, புரட்சி ஏற்படுத்தி. ஆனால் மக்கள் புரட்சி ஏற்பட்டு மீண்டும் சாவேஸ் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் நிக்கோலஸுக்கு அது மாதிரியான மக்கள் சப்போர்ட் இல்லை. 2024 அவர் தேர்தலில் போர்ஜரி பண்ணாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட நிக்கோலஸுக்கு எப்படின்னா, அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் பிடிக்கல, நான் இனிமே டாலர்ல வியாபாரம் பண்ண மாட்டேன். இந்த அடிப்படையில் என்னன்னா, இப்போ நீங்க பழைய கால வரலாற்று பண்ண மாட்டேன், பிரிக்ஸ் கூட்டமைப்பெல்லாம் ஒரு முடிவு எடுத்தாங்க. அதை தான் சொல்ல வரேன். இந்த நீங்க வரலாற்றை நீங்க பார்க்கணும். இந்த 30-40களில் பெரும்பாலான நடத்தி ஆட்சி செய்தது பிரிட்டன். இப்போ நீங்கள் சவுதி அரேபியா இப்போ நாடே கிடையாது. சவுதி அரேபியாவில் சின்ன சின்ன பகுதிகள். அப்போல்லாம் ஒட்டமன் பேரரசு, அதாவது உலகத்தில் பெரும்பாலான நாடுகளை துருக்கியிலிருந்து ஆட்சி செய்த ஒட்டமன் பேரரசு இருந்தது. அப்போ இந்த சவுதி அரேபியா அந்த அந்த காலகட்டத்தில், முதலாம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் பிரிட்டனும் பிரான்ஸும் தலையெடுத்ததுக்கு அப்புறம் சவுதி அரேபியாலாம் இங்கிலாண்டோட கண்ட்ரோலில் இருந்தது. ஆங்கிலேயர்கள் உலக போருக்கு பிறகு சொல்றீங்களா? ஆமாம், ஆங்கிலேயர்கள் அந்த ஆதிக்கம் செலுத்தினாங்க. அவர்களுக்கு முன்னாடி, உலக போருக்குலாம் முன்னாடி ஒட்டமன் பேரரசு தான் அதிக. ஒட்டமன் பேரரசு தான் ஐரோப்பாவில் பாதி நாடு அவங்க வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட 800 ஆண்டுகால ஆட்சி. அப்போ இந்த காலகட்டத்தில்
1930களில் தான் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படுது. அது தெரியணும். 30களில். 1932 சவுதி அரேபியா உருவாகுது. சவுதி அரேபியாங்கிறது ஒரு நாடு இல்லை, பல தேசங்களை சேர்த்து தான் அந்த சவுதி அரேபியா. இன்னும் சொல்ல போனா அப்துல் அஜீஸ் பின் சவுதி அவர் பேர்ல தான் நாடு உருவாகுது. இந்த சவுதிங்கிற பேரே அப்துல் அஜீஸ் உடைய பேரு தான். அப்துல் அஜீஸ் பின் சவுதி. அப்ப சவுதி அரேபியா, அதாவது இந்த மன்னருடைய அரேபியா உருவாகுது. அப்பொழுது அரேபியானா மெக்கா மதீனா தான் இருக்கும். பட் இந்த எல்லா பகுதியும் சேர்ந்து தான் சவுதி அரேபியா வருவது. 30களில் பெட்ரோலை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுடைய நிறுவனம் கலிஃபோர்னியா ஆயில் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அவன் தான் சவுதியில் போய் ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அவனுக்கும் சவுதி அரேபியா அரசாங்கத்துக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. கலிஃபோர்னியா அரேபியா ஆயில் கம்பெனி இதுக்கெல்லாம் நடக்குது. ஆயிலை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 70களில் சவுதி அரேபியா என்ன முடிவு பண்றாங்கன்னா, இனிமேல் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு வர்றான். அப்போ அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இது வந்து நான் சொல்றது வரலாறு. அதை உடைக்கும் விதமாக அதற்கு முன்பே ஏற்கனவே வந்து சவுதி அரேபியாவும் அமெரிக்க நிறுவனங்களும் சேர்ந்து அரேபிய அமெரிக்க ஆயில் கம்பெனின்னு உருவாக்குறாங்க. அதுதான் அராம்கோ. இப்போ புகழ்பெற்ற நிறுவனம் அராம்கோ சவுதியில் இருக்க, அதனுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்த நிறுவனம். அது ஒரு தனியார் நிறுவனம். ஆனால் அமெரிக்காவில் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த ரிச்சர்ட் நிக்சன் ஒரு ஜனாதிபதி இருந்தார். நிக்சன் 74 அந்த 74 அவர் பதவி வழங்கினார். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோர்டுன்னு ஒருத்தர் உள்ள வந்து பிரச்சனை நடந்தது. அப்போ அந்த 74 காலகட்டத்தில் அப்பொழுது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஹென்ரி கிங்ஸ்லர் அவருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. இந்த வரலாறு தெரியணும். அப்ப அப்படி தெரிந்தாதான் இந்த வெனின்சுலா பிரச்சனை உங்களுக்கு புரியும். அப்ப இந்த அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் இந்த ஹென்ரி கிஸ்லிங்கர் அவருக்கும் சவுதி அரேபியாவோட மன்னர் குடும்பத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. இதுக்கு பேரே வந்து என்ன தெரியுமா? பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட். பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட். அதாவது நீங்கள் பெட்ரோலை டாலருக்கு விற்கணும். சிம்பிள். நீங்க விற்கிற பெட்ரோலை அந்த ரியாலுக்கு விற்க கூடாது, வேற பணத்துக்கு விற்க கூடாது, ரூபிலுக்கு விற்க கூடாது, டாலருக்கு விற்கணும். உதாரணம், நான் பெட்ரோல் வாங்க நினைக்கிறேன், நீங்க பெட்ரோல் வச்சிருக்கீங்க, ஆனா என்கிட்ட இருக்கிறது ரூபாய், உங்களுக்கு இருக்கிறது ரியால். ஆனா நான் வந்து டாலர் கொடுத்து தான் ரெண்டு பேருமே டாலருக்கு மாத்தி தான் வாங்கணும். அப்ப அவனுக்கு அந்நிய செலவான ஏறிட்டே போகும் அமெரிக்கா. அப்ப நான் என்ன செய்வேன்? என் பணத்தை எல்லாம் கொடுத்து டாலர் வாங்குவேன், நான் உங்களுக்கு டாலர்ல விற்பேன். இன்னொரு கண்டிஷன், நீங்க அந்த டாலரை அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணணும். சவுதி அரேபியாவுக்கு போட்ட அக்ரிமெண்ட், அமெரிக்காவில் இருக்கின்ற நிறுவனத்தில் அங்கு உள்ள பங்குல நீங்க நிறுவனத்தை நீங்க வந்து இந்த டாலரை இன்வெஸ்ட் பண்ணணும். இது அமெரிக்கா போட. இதுதான் அந்த ஹென்ரி கிங்ஸ்லுடைய ஒப்பந்தம். பதிலுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா, 74 முக்கியமா கொடுத்திருக்கிறது, இந்த சவுதி அரேபியாவுடைய அரச குடும்பத்தை நான் பாதுகாக்கிறேன் என்று அமெரிக்கா எழுதி கொடுத்திருக்காங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் வந்து சவுதி அரேபியாவை தாக்கல் என்று புரியுதா? சவுதி அரேபியா மன்னர்களை அல்லது குடும்பத்தை ஒண்ணுமே கை வைக்க முடியாது எந்த நாடுமே. ஏனால் இந்த அக்ரிமெண்ட், இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதன் பிரகாரம் சவுதி அரேபியாவுடைய மன்னர் குடும்பத்தை அமெரிக்க அரசு இன்னைக்கு வரைக்கும் நாங்க பாதுகாக்கிறோம்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் உற்பத்தி செய்கின்ற எல்லா நாடுகளும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்கல்ல, இவர்களும் பெட்ரோல் விற்கிறது வந்து டாலரை தான் விற்கணும்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா நிர்பந்தம் செய்யணும்னு சொல்லி அக்ரிமெண்ட். இன்னைக்கு வரைக்கும் அரபு நாடுகள் ஏன் டாலர்ல விற்கிறாங்க, ஏன் துபாய் வந்து டாலர்ல விற்கிறாங்க அப்படிங்கிறது. அப்ப இது எங்க சிக்கல் வருதுன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அளவில் இன்னைக்கு இருக்கின்ற குரூட் ஆயில் அதிகமாக இருக்கிறது 20 விழுக்காடு வெனின்சுலால இருக்கு. நான் சொன்ன மாதிரி 300 பில்லியன் பேரலுக்கு மேல இருக்கு. பீப்பாய் 300 பில்லியன் பீப்பாய்கள் சொல்லணும். அது எவ்வளவு நம்ம நான் சொல்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுல 10% கூட நம்மள்ட்ட இல்லை, சவுதி அரேபியா கூட இல்லை, அவ்வளவு இல்லை. அப்ப இதை வந்து அமெரிக்கா இன்னைக்கு கையகப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க அதிசயமா கேட்குறீங்க, ஒரு நாட்டுடைய அதிபரை எப்படி வந்து ஒரு திருட மாதிரி பிடிச்சிட்டு போறாங்க, கையை கட்டி கண்ணை பொத்தி எப்படி பிடிச்சிட்டு போறாங்க? இந்த ஆயில்னால தான் சதாம் ஹுசேனுக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. இப்போ நீங்க வெறுமனே அந்த ஒப்பந்தத்தை மீறுறாரு, அந்த ஒப்பந்தத்தை படி இல்ல வெனிசுலா. இது பாருங்களேன், இந்த ஒப்பந்தத்துல இருக்கிற நாடுகள் வெனிசுலாவும் இருக்கு. இந்த ஒப்பந்தத்தில் கியூபா இருக்கு, கியூபா எல்லா நாடுகளும் இருக்கு. அந்த கியூபா உடைச்சது எப்பன்னா 2009 லிபியா உடைய கடாஃபி உடைக்கிறார்.
நான் இனிமே வந்து ஆப்பிரிக்காவுடைய தினாரில் பண்ண போறேன்னு அவர் 2011 கொல்லப்படுறார். ரைட்டா? அதை விட இன்னொன்று சொல்றேன். பனாமா, இந்த பனாமான்னு ஒரு நாடு இருக்கு சென்ட்ரல் அமெரிக்காவில். அந்த பனாமாவோட அதிபர் பேர் நொரியாக்கா. அவரை 89 பிடிச்சி கூட்டு வந்தாங்க இதே மாதிரியே கையை கட்டி. 89 அவரை கையை கட்டி கைதி மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க. இவரும் போதை மருந்து கடத்தினாரு, பனாமால இருந்து அமெரிக்காவுக்கு போதை மருந்து சொல்லி கூட்டி வந்தாங்க. ஆனால் அவர் அதை செய்யலை. என்ன காரணம்னா பனாமா கால்வாய் வழியாக தான் அமெரிக்காவுக்கு கப்பலில் வரும். உலகத்தில் 8 விழுக்காடு பிசினஸ் வந்து ஆயில் பிசினஸ், எண்ணெய் கப்பல் பனாமா வழியாக வரும். அதுக்கு சுங்க வரி செலுத்தணும்னு சொன்னார் யாரு? பனாமாவுடைய அதிபர் நொரியாக்கா. அவரை கொண்டு வந்து 40 வருஷம் சிறையில் போட்டாங்க. 17 வருஷம் சிறையில் இருந்து செத்து போனார். இதே மாதிரி தான் சதாம் ஹுசேன். அங்கே வந்து அணுகுண்டு இருக்கு, ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க. அதுவும் ஆயில் பிரச்சனை தான். அவர் என்ன சொன்னார் சதாம் ஹுசேன்? நான் இனிமேல் டாலருக்கு விற்க மாட்டேன், நான் யூரோவில் விற்க போறேன் அப்படின்னாரு. அவரையும் பிடிச்சி காலி பண்ணாங்க. இப்போ இந்த நிக்கோலஸ் மதுரா அவர் ஒத்துக்கல. அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசினாரு. இதே அர்ஜென்டினா மாதிரி நான் அமெரிக்காவுக்கு ஜாலரா அடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து வெனின்சுலா வந்து ஒரு பெரிய வளர்ச்சியடைந்த நாடாக போயிருக்கும். அவர் தனிப்பட்ட முறையில் சம்பாதிச்சிருக்கலாம். இன்னைக்கு அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே ஆயில் பிஸ்னஸ் தான். அதன் மூலமாக தான் இன்னைக்கு வந்து இது பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சவுதியுடைய இந்த ஒப்பந்தம் இன்னைக்கு சவுதியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அதே மாதிரி வெனின்சுலாவை கட்டுப்படுத்த நினைச்சாங்க. இன்னைக்கு பாருங்களேன், நேற்று ட்ரம்ப் சொல்லிட்டார், இனிமேல் வெனின்சுலாவில் நாங்கள் சொல்கின்ற ஆட்சி இருக்கும். இப்போ வெனின்சுலாங்கிறது ஒரு தனி நாடு, அங்கே ஒரு 3 கோடி பேர் இருக்கான். அவன் தானே தீர்மானிக்கணும். அதை தீர்மானிக்கணும்ல. நாங்கள் ஆட்சி பண்ணுவோம், நாங்கள் இனிமேல் வெனின்சுலாவில் வந்து எங்கள் ஆட்சி தான் நடக்க போகுது. இன்னும் வேணா சொல்லுவார் 51வது ஸ்டேட்னு சொல்லிடுவார். இப்போ நீங்க ஏற்கனவே கலிபோர்னியா சொன்னார்ல, இல்ல கனடாவை சொன்னார், கனடாவியா கிரீன்லாந்து பாருங்க. இப்போ நீங்க அமெரிக்கா கண்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. இப்போ தென் அமெரிக்காவில் தான் இந்த வெனின்சுலா இருக்கு. இது போன்ற ஒரு 13 நாடு இருக்கு. அர்ஜென்டினா இருக்கு, அமெரிக்கா தென் அமெரிக்கா, அமெரிக்கா வட அமெரிக்காவில் இருக்கு, கனடா வட அமெரிக்காவில் இருக்கு, மெக்சிகோ வட அமெரிக்காவில் இருக்கு. இதில் ஒரு 23 நாடு இருக்கு. சென்ட்ரல் அமெரிக்காவில் கொஞ்சம் நாடு இருக்கு. இப்போ இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த 2 கண்டங்களும் ஒன்று. இரண்டாவது, இப்போ கொலம்பியா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, கொலம்பியாவுடைய அதிபரை நான் கைது பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. கொலம்பியா ஒன்றும் பெட்ரோல் வளம் மிக்க நாடு கிடையாது. ஆனால் அவர்களும் வெனின்சுலாவோட சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க. அப்போ இந்த வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கண்டத்தில் அமெரிக்கா யாரை எதிர்த்தாலும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். லிபியாவுக்கு ஏற்பட்ட கதி, இல்லை வந்து இன்னைக்கு கியூபாவுக்கு ஏற்பட்ட, பனாமாவுக்கு ஏற்பட்ட கதி, அந்த பனாமாவுடைய நொரியாக்காவுக்கு ஏற்பட்ட கதி, இன்னைக்கு கிட்டத்தட்ட நிக்கோலஸ் ஜெயிலில் போட போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நிக்கோலஸுக்கு ஒரு 50 வருஷம் ஜெயில் போட்டுருவாங்க. அவர் ஒய்ஃபையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ இது என்ன? அவர் நிக்கோலஸ் உண்மையில என்ன பண்ணாரு? அவர் சொன்னாரு சமீப காலமா, நான் இனிமேல் டாலர்ல வியாபாரம் பண்ண மாட்டேன், இந்த பிரிக்ஸ்ல சேர போறேன். நீங்க கேட்டீங்கல்ல பிரிக்ஸ்னு, இந்த பிரேசிலும் வட அமெரிக்கால தான் இருக்கு. பிரேசில் இன்னைக்கு ரொம்ப தைரியமா இருக்காங்க. ஏன்னா பிரேசில் வந்து கொஞ்சம் பலம் பொருந்திய நாடு, அதை கை வைக்க யோசிக்கிறார். பிரிக்ஸோட நோக்கமே நாங்கள் டாலரில் வியாபாரம் பண்ண மாட்டோம். இன்னைக்கு சைனா டாலரில் வியாபாரம் பண்ணுறது இல்லை, ரஷ்யா ரூபிளில் வியாபாரம் பண்ணுறாங்க, ஈரான் ரொம்ப காலமாக டாலரில் பண்ணுறது இல்லை. நம்ம 2 பக்கமும் பண்ணுறோம், டாலர்லேயும் பண்ணுறோம், ரஷ்யாவோட ரூபிள்லேயும் பண்ணிக்கிறோம், இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இவர் நிக்கோலஸ் என்ன பண்ணார்னா, நான் இனிமேல் யுவானில் பண்ண போகிறேன், சைனாவோட பணம் யுவான் அதில் பண்ண போகிறேன்னு சொன்னார். சைனாவுக்கு தான் நான் விற்க போகிறேன். ஏன்னா இந்த பெட்ரோல் வளம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெனின்சுலாவில் ஒரு ஆறு ஓடுது, ஒரினோக்கோன்னு ஒரு ஆறு. இந்த ஆற்றுப்படுகைக்கு கீழே தான் இவ்வளோ பெட்ரோல் வளம் இருக்கு. இந்த பெட்ரோல் எடுக்கிற டெக்னாலஜியை வெனின்சுலா இது வரைக்கும் கற்றுக்கவே இல்லை. நல்லா கவனிச்சிங்க, அமெரிக்காவும் கொடுக்கல, சைனாவும் கொடுக்கல, ரஷ்யாவும் கொடுக்கல. இந்த 3 நாடுகளும் இந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் எங்கே கிடைச்சாலும் இவங்க தான் போய் எடுப்பாங்க. அந்த டெக்னாலஜியை எதற்காக வச்சிருக்காங்கன்னா, நான் எடுக்கிறோம், உனக்கு 50%, எனக்கு 50%, அவ்வளோதான். இந்த ஆதிக்கம் இருக்கு. இப்போ இந்த பெட்ரோல் பிஸ்னஸ், இந்த பெட்ரோல் அரசியல் இன்னைக்கு எல்லா நாடுகளும் பற்றி எரிவதுக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையிலையும் இஸ்ரேல் வந்து சவுதி அரேபியாவில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கிறது காரணம் இந்த அக்ரிமெண்ட் தான், தொடாமல் இருக்கிறது காரணம். இப்போ நீங்கள் ஒரு சமீபத்தில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, ஈரானில் அரசுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடக்குது. என்ன போராட்டம்னு பார்த்தா, டாலருக்கு நிகராக ஈரானுடைய
ரியால் வந்து விலை உயர்ந்து போச்சு அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு எதுக்கு ட்ரம்ப் பதில் சொல்றாரு? என்ன சொல்றாரு? அங்கு அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க, அந்த கிளர்ச்சியாளருக்கு ஆதரவாக எங்கள் படை வரும் இருக்காரு. அப்ப அது என்ன மரியாதை? ஈரான் ஒரு தனி நாடு, அங்க ஒரு 10 கோடி பேர், அங்க 10 கோடி பேர் இருக்கான். அங்க கிளர்ச்சியாளர்களை இப்படி அடக்கினால் ஈரானுக்கு எதிராக எங்களுடைய ராணுவம் அங்க வர வாய்ப்பு இருக்கிறது. என்னன்னா அங்கேயும் இந்த ஈரான் இந்த பெட்ரோல் பிரச்சனை தான். அவன் வந்து ஏற்கனவே நீ என்ன வேணாலும் தடை போட்டுக்கோ, நான் வந்து சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கு வித்துட்டு போறேன்னு அவன் வித்துட்டு இருக்கான். இது 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 என்னன்னா, இந்த பெட்ரோல் வளத்தை முழுமையாக தன் கையில் வைத்து கொண்டால்தான் நம்ம வந்து ஒரு பொருளாதாரத்தில் பெரிய இடத்துல இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ வெனின்சுலாவுடைய பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 விழுக்காடு பெட்ரோல் வச்சு தான். அவ்வளோ வளம் இருக்குல்ல, ஆனால் பாருங்க ஏழ்மையாக இருக்காங்க. எப்படி? ஏனென்றால் அவ்வளவு பொன்முட்டையிடுற வார்த்தையை வைத்துக்கொண்டு அவங்க பயன்படுத்த முடியல. இப்போ நிக்கோலஸ் எதுக்கு முடிவு வராரு? ஏற்கனவே இப்படி தான் பண்ணீங்க, எங்கள்கிட்ட வளம் இருக்கு, இந்த டெக்னாலஜி நீங்கள் எங்களுக்கு சொல்லலை, நாங்கள் சைனா எங்களுக்கு வர்றான், அவன் இவ்வளவு டிமாண்ட் பண்ணலை, நாங்கள் சைனாவோட டைப் வச்சுக்கிறோம், எங்களை விட்டுருங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இவர் இதுக்கு என்ன பதில் கொடுத்துட்டாங்க? பெட்ரோலை பற்றியே ட்ரம்ப் பேசலை, பெட்ரோல் பிரச்சனையே பேசலை, போதை மருந்தை கடத்துவதற்கு நிக்கோலஸ் ஆதரவு கொடுக்குறாரு. எங்கள் அமெரிக்காவில் போதை மருந்தால் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் நிக்கோலஸ் தான். இப்போ ராத்திரியா வந்து ராணுவத்தை இறக்கி ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து 100 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க பொதுமக்கள். நிக்கோலஸையும் அவர் ஒய்ஃபையும் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வரான். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? நான் இதை ஆன்லைனில் பார்த்தேன், அவனை கையை கட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க, லைவாக பார்த்தேன், ரசித்தேன். இது என்ன எனக்கு புரியல. ஒரு இன்னொரு நாட்டுடைய அதிபரை நான் கையை கட்டி கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வர்றேன்னா, இப்போ இந்த உலகம் வந்து எப்படியான ஒரு சூழல் இருக்குது? இப்போ நான் பங்களாதேஷில் பிரச்சனை போயிட்டு இருக்கேன். என்ன சார்ஜ் வைக்கிறாரு ட்ரம்ப்? எங்கள் அமெரிக்காவில் போதை கலாச்சாரத்துக்கு காரணமே நிக்கோலஸ் தான். தூண்டி விடுறாரு. எப்படிங்க பனாமா அதிபரை சொன்னாங்கல்ல, இதே சேம் சார்ஜ் தான், தூண்டி விட்டு வித்தாரு. அப்போ இங்கே உள்ள இளைஞர்கள் கெட்டு போனதுக்கு காரணமே வெனின்சுலா தான். அவங்க தான் வந்து இந்த எல்லாமே லூப் ஹோலில் வந்து அனுப்பிச்சாங்க. அப்போ நிக்கோலஸை கடத்தி நம்ம வந்து இது நாங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்த போகிறோம், நீதிமன்றம் பார்த்துக்கட்டும். ஏங்க ஒரு நாட்டு அதிபரை பிடிச்சி வந்து நாட்டு நீதிமன்றத்தில் நிப்பாட்டினீங்கன்னா அப்போ இது எந்த மாதிரியான? அப்போ சைனாவும் இன்னைக்கு ரஷ்யாவும் கேட்குறாங்க, ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றும் பதில் கேட்கல. உலக நாடுகள் தவிக்கிறாங்க. இன்னைக்கு 3 விதமாக உலக நாடுகள் பிரிஞ்சு போயிருக்கு. ஒன்று அமெரிக்க ஆதரவு. இப்போ இதே தென் அமெரிக்காவில் இருக்கின்ற அர்ஜென்டினா ட்ரம்ப்போட ஆதரவாளராக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. பட்டார்த்தனமாக நான் வந்து ட்ரம்ப் ஆதரிக்கிறேன்றாரு. அவருக்கு எல்லாமே பண்ணுறாங்க. இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து பல்வேறு சலுகைகள் அர்ஜென்டினாவை கொடுத்துட்ருக்கான், ரைட்டா? ஆனால் நிக்கோலஸ் அதில் இல்லை, நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை. இன்றைக்கி இந்த மாதிரி சூழல். இன்றைக்கி மற்ற நாடுகள், இப்போ கனடா வந்து ஓரளவுக்கு மோசமாக இருந்தாங்க, இன்றைக்கி கனடா சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ சைனாவும் ரஷ்யாவும் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அதை வச்சு தான் இன்றைக்கி வடகொரியா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ரொம்ப தப்பு. இப்போ நீங்கள் வடகொரியாவை கூட நம்ம வந்து அப்பப்போ கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறோம்ல, அது ஒரு சர்வாதிகார நாடுங்க. ஆனால் அவன் எதுக்கு அப்படி இருக்கான்? திடீர்னு நான் ஓவர் நைட்டில் வந்து ராணுவம் இறங்கிச்சுன்னா எவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்குறான்ல. இப்போ நீ அமெரிக்கா தாராளமாக வா, போட்டு பார்த்துருவோம். அப்போ ஏன் வட அமெரிக்காவை நீங்கள் டச் பண்ண மாட்டேன்ற? அவன் அணு ஆயுதம் வச்சுருக்கான், அவன் ஒரு முட்டா பையன். திடீர்னு அணு ஆயுதத்தை அனுப்பிச்சு அமெரிக்காவை அழிச்சிட்டான்னா பிரச்சனை. இப்போ வெனின்சுலாக்காரன் ஒன்றும் இல்லை, சின்ன நாடு, அவனை நீ வந்து அழிச்சிட்ட. ஒரு அதிபரை கொண்டு வந்து இப்போ நீங்கள் பங்களாதேஷில் நம்ம இந்தியர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நீங்கள் கூட கேட்டீங்க, பங்களாதேஷில் வந்து அமெரிக்காவுடைய பின்புலம் இருக்கா? இருக்கு. இன்னும் நான் எதிர்பார்க்குறேன் அமெரிக்காவுடைய படை வந்து இறங்குன்னு. இப்போ நம்ம போய் இந்தியர்களை தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே இருக்கின்ற யூனுஸ்கானை பிடிச்சி கண்ணா கட்டி கூட்டிட்டு வந்துடலாமா? இது லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. நம்ம ஆட்கள் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ நைட்டாக போய் நம்ம படை இறக்கி அங்கே இருக்கின்ற இப்போ தற்காலிக அதிபர் யூனுஸை நாங்கள் கைது செய்து விட்டோம் அப்படின்னா அமெரிக்கா ஒத்துக்குமா? அப்போ எவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கை இன்னைக்கு அமெரிக்கா செய்கிறாங்க. கூடுதலாக ட்ரம்ப் செய்கிறார். எல்லா ஆட்சி காலத்திலையுமே இப்போ நீங்கள் சதாம் ஹுசேன் காலத்தில் ஜார்ஜ் புஷ் இதை பண்ணார். பனாமாவுடைய அதிபரை கூட்டு வரும்போது ஜார்ஜ் புஷ் சீனியர் இருந்தார், அவங்க அப்பா தான் இருந்தார். லிபியாவுடைய கடாஃபியை போட்டு தள்ளும்போது நம்ம வந்து நியாயமானவர் சொன்ன பராக் ஒபாமா இருந்தார். அப்போ ஜனாதிபதிகளை வைத்து அங்கே இல்லை,
அந்த அமெரிக்காவோட சிஸ்டமே அப்படிதான், சிஸ்டமே அப்படிதான். அப்ப ஆனா ட்ரம்ப் கூடுதலா அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறார். அட்வான்டேஜ் எடுத்து என்ன பண்றாரு, ஈரானே சொல்றாரு எங்க படம் வரும், அங்க உள்ள கை வைக்க கூடாது. அப்ப இந்தியாவில் வந்து ஆட்சிக்கு எதிராக ஒருத்தன் கோஷம் போட்டு வந்தா எங்க படம் வந்துடும் அப்படின்னு ஏத்துக்குவீங்களா? எல்லாரும் ஏத்துக்குவோமா? அப்ப இலங்கையில வந்து நம்ம மீனவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி இலங்கைய இனிமே இலங்கை எங்க நாடுன்னு சொல்ல வேண்டியது நம்ம? அது மாதிரியான விஷயம் தானே. இப்ப எங்க மீனவர்களை தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ராணுவம் இறக்கி கொழும்புல இறக்கி பிரசிடென்ட்டை பிடிச்சிட்டு வந்துட்டு இனிமே எங்க ஆட்சி தான், இனிமே அது ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொன்னா உலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணும்? இப்போ இப்படிதான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு தானே அது பெனின்சுலா. நமக்கு நம்ம மாதிரி பெரிய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன நாடு. அது மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் அதைத்தான் ஒப்பிட்டு பார்க்கணும். இதனை இப்போ இலங்கையில் அப்போ வந்து இந்தியா செஞ்சா கூட நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அது ஒரு தனி இறையாண்மை மிக்க நாடு, நம்ம வந்து என்னதான் கச்சத்தீவு பிரச்சனை இருந்தால் கூட பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு பேசுகிற ஆட்கள். இப்போ இது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கு. இப்போ கொலம்பியாவோட அதிபரை அடுத்து டார்கெட் பண்ணுறாங்க. அவர் ஏற்கனவே அந்த பெட்ரோ கடந்த முறை அமெரிக்காவுக்கு வரும்போது இந்த பாலஸ்தீன ரேலியில் வந்து ட்ரம்புக்கு எதிராக பேசினார். 24 மணி நேரத்தில் அமெரிக்கா விட்டு காலி பண்ணுங்க இல்லைன்னா கைது பண்ணப்படுவீங்கன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லலையா? அவர் உடனே நாடை விட்டே கடத்தினாங்க. இன்னைக்கு அடுத்து அவரை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ எந்தெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன நாடுகளோ, குறிப்பாக கம்யூனிச நாடுகளை டார்கெட் பண்ணுறாரு. வெனின்சுலா, கொலம்பியா, இந்த மாதிரி கியூபா, இந்த நாடுகளை அவர் டார்கெட் பண்ணுறார் ட்ரம்ப். அவருக்கு கம்யூனிசம் பிடிக்காது. அவர் பல தடவை சொல்லிட்டாரு, கம்யூனிசம்ங்கிறது இஸ் அர்பன் நக்சல். இந்தியாவில் சொன்ன மாதிரி சொல்றார், இஸ் அர்பன் நக்சல். அவனுங்கெல்லாம் இருக்கக்கூடாது, முதலாளித்துவத்துக்கு எதிரானவர்கள். அப்ப இந்த மனோபாவம் எப்படி வருது? இது என்ன மாதிரியான ஒரு சர்வாதிகாரம்? வெளிப்படையா ஒரு அதிபரை பிடிச்சிட்டு வர்றதுல இந்த காலத்தில் முடியுமாங்க? சரி, 80களில் நீங்க பிடிச்சிட்டு வந்தீங்க, அது அந்த காலம் வேற. இப்போ வந்து ஒரு பக்கத்து நாட்டு அதிபரை வந்து கைது பண்ணி கண்ணை கட்டி விளங்கிட்டு அதை நான் லைவ்ல பார்த்து ரசிக்கிறேன்னு ஒரு அதிபர் எப்படி சொல்ல முடியுது? அப்போ இந்த குளோபலைசேஷன் ஆன உலகமே ஒரு ஒரு இவ்வளோ தூரம் நெருங்கிடுச்சு, இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒரு எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்குது? என்ன நடக்குது என்றால் இந்த 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 உண்மையிலே அடிப்படையில் உலகத்தில் ஃபுல்லாக நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் ஆயில் தான், பெட்ரோல் தான். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். 70க்கு அப்புறம் டாலர்ல எண்ணெய் வாங்கணுமா, இப்ப ட்ரம்புடைய ஸ்டேட்மெண்ட் சவுதி அரேபியால போட்டாங்கல்ல இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட், இது மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் வரணும்ன்றாரு. இதுதான் இப்படி ரொம்ப சிம்பிள். நான் ஏன் அதை கம்பேர் பண்ணி சொன்னேன்னா, இந்த 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 ஹென்ரி கிஸ்லிங்கர் போட்ட அக்ரிமெண்ட், பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் சவுதி அரேபியா 1974 போட்டாங்கல்ல, இது மாதிரி எல்லா நாடுகளும் இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்டுக்கு உட்படணும். அப்படி பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் வரவில்லை என்றால் நீங்கள் ஆன்டி அமெரிக்கன். சிம்பிள். நீங்க நடுநிலை கிடையாது. இப்ப நம்ம எப்படி இருக்கோம், நாங்க அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, நாங்க உங்கள்கிட்டயும் வாங்குறோம் அங்கேயும் வாங்குறோம், எங்களுக்கு ரஷ்யாவும் நண்பன் தான் அமெரிக்காவும் நண்பன் தான், அதானே சொல்லிட்டு இருக்கோம். ரஷ்யாட்ட கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்குறான்னு வாங்குறோம், அதுக்காக நான் அமெரிக்கா விட்டு கொடுத்துட முடியுமா? ஆனா ட்ரம்புடைய ஸ்டேட்மெண்ட் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வந்தது இப்போ நீங்கள் நினச்சி காமிக்கிறேன். இந்தியா எங்களை ஏமாத்துதுன்னு சொல்கிறாருல, எங்கள்கிட்ட நண்பன் மாதிரி நடிக்குதுன்றாருல, என்ன அர்த்தம்னா இந்த இந்த மிடிலே கிடையாது, ஒன்று நானா அவனா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. இப்போ ஜெய்சங்கர்கிட்ட வந்து ட்ரம்ப் பேசின பேச்சு அதுதான். ஒன்று அமெரிக்காவுக்கு நீங்கள் நண்பனா அல்லது ரஷ்யாவுக்கு நண்பனா? நீங்கள் டாலரில் வியாபாரம் பண்ண போறீங்களா இல்லை ரூபியில் பண்ண போறீங்களா இல்லை யுவானில் பண்ண போறீங்களா? இதுதான் அவர் கேட்டார். ஹீஸ் அ பிஸ்னஸ் மேன். நம்ம என்ன சொல்கிறோம், அப்படி இப்படி பண்ணுறோம், அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா நான் உங்கள் மேலே நான் வந்து வரி விதிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், இன்னும் கூடுதலாக விரிப்பேன். அப்போ நீங்கள் டாலரில் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ தான் நண்பன். டாலரில் பண்ணலைன்னா நீங்கள் நண்பன் கிடையாது, பியூர் பிஸ்னஸ். இப்போ வெனிசுலா அதிபரை இப்போ தொட்டு இப்போ வடகொரியாலாம் ரஷ்யா சீனா எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏங்க பெரிய தாக்கம் இல்லை. இப்போ வந்து சைனா என்ன நினச்சாங்கன்னா வெனின்சுலாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாங்க. வெனின்சுலாங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய 20 விழுக்காடு பெட்ரோல் வளம் உலகத்தில் அங்கே தான் இருக்குது. அதான் வந்து இப்போ போட்டியே வெனின்சுலாவை யார் கைப்பற்றுறது தான். சைனாவோட நெருங்கினார். இப்போ பிரிக்ஸில் இது வரைக்கும் வெனின்சுலா உறுப்பினர் கிடையாது.
பிரிக்ஸ்ல யார் இருக்காங்க? பிரேசில் இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க, இந்தியா இருக்காங்க, ஈரான் இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க, கனடா எல்லாமே இருக்காங்க. பிரிக்ஸ் பிளஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்ப அதையெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஈரான்லாம் சேர்த்தாங்க. இப்போ அதுல இன்னைக்கு வரைக்கும் வெனின்சுலாவை சேர்க்க போறாங்க. இப்ப அமெரிக்கா வந்து ஏன் இப்படி ஒரு போர் புரிந்து அதை தூக்கிறாங்கன்னா, வெனின்சுலாவில் பிரிக்ஸ் சேர்ந்துருச்சுன்னா டச் பண்ண முடியாது. அப்ப பிரிக்ஸ் நாடுகள் வருமா வராதா? இருக்கா இருக்கு. இப்போ வந்து இருக்குல்ல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப பிரிக்ஸ் கொதிக்கிறாங்க. நம்மளும் பிரிக்ஸ்ல உறுப்பினர் இருக்கோம். நம்ம எல்லாத்துலயும் உறுப்பினர் தான். பிரிக்ஸ்லயும் இருப்போம், G7லயும் இருப்போம், அமெரிக்காலயும் இருப்போம், எல்லாத்துலயும் இருக்கும். ஆனா இது என்ன டாக்டிக்ஸ்னா புரியல. காலங்காலமா இப்படி இருக்கும். அதை இப்ப ட்ரம்ப் நம்மளை வந்து கேள்வி கேட்கறது காரணம் அதுதான். நம்ம ஏதாவது ஒரு பக்கம் இருக்கணும். நம்ம வந்து டேய் அவனும் வேணும்டா, இவனும் வேணும்டா, இவனோட சரி பண்ணணும், அவனோட கை கொடுக்கணும், இப்படி இருக்கும். ரஷ்யாட்டையும் போய் கை கொடுக்குறோம், உக்ரைன்லையும் போய் கை கொடுக்குறோம். இது நம்மளுடைய பாலிடிக்ஸ். ஆனால் பிரிக்ஸ்ல வெனின்சுலாவை சேர்க்கக்கூடாதுன்னு ட்ரம்ப் சொல்றாரு. நம்ம சேர்க்க போறாங்க. இப்போ இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு நிக்கோலஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பிரிக்ஸ்ல ஒருவேளை வெனின்சுலா சேர்ந்திருந்தால் டாலர்ல பண்றதை கம்ப்ளீட்டா விட்டுருப்பாங்க. ஏற்கனவே அவர் டாலர்ல பண்றது இல்லை நிக்கோலஸ். அது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பாதிக்குதுன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ இது முழுக்க முழுக்க எண்ணெய் அரசியல் தான். எண்ணெய் அரசியலால் உலகம் பத்தி கொண்டு எரியுது. அதான் முக்கியம். நீங்க எண்ணெய் அரசியலால் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பத்தி கொண்டு எரியுது. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் யுத்தத்துக்கு காரணமே எண்ணெய் அரசியல் தான். இன்னைக்கு இஸ்ரேலில் பிரச்சனையே தொடர்புடைய எண்ணெய் அரசியல் தான். மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்பு எல்லாமே எண்ணெய் அரசியல் தான். சவுதியை கை வைக்க முடியாததுக்கு காரணம் மற்றவங்க இந்த எண்ணெய் அரசியலுடைய அக்ரிமெண்ட் தான். இதுதான் நீங்க தொடர்ந்து பார்க்கணும். இன்னைக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒரு பணக்கார நாடா இருக்குன்னா எண்ணெய் அரசியல் தான். அது யாருமே தொட முடியாது. அப்ப அமெரிக்காவுடைய கூடாரத்துக்குள் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கு அவங்க ஆளா போயிடுறீங்க. வரும். இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண? வடகொரியாலாம் அணு ஆயுதம் வச்சிருக்கு. இந்த மாதிரி இப்ப ஒரு மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக நான் என்ன பாக்குறேன்னா, இப்போ நிக்கோலஸை கைது பண்ணதை வந்து ரஷ்யா ரசிக்கல, சைனாவும் ரசிக்கல, வடகொரியா ரசிக்கல. இது வந்து என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, இந்த யுத்தம் வந்து பெருசா போனா என்ன மாதிரியான பாதிப்புகள் வருங்கிறது மட்டும்தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுமே வந்து வட கொரியாவை போய் தாக்க விரும்பல, ரஷ்யாவை தாக்க விரும்பல, சைனாவை தாக்க விரும்பல. ஏன்னா அவங்களுமே ஒரு பெரிய எதிரிகள் தான். இவனை பக்கத்துல போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் எங்கால நிக்கிறேன். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போறாங்க? அப்படிதான் இது கண்டிப்பா வந்து ஒரு இஷ்யூ கொண்டு வருவாங்க. ஏற்கனவே சைனாவோட வந்து அமெரிக்கா ஒரு அக்ரிமெண்ட் இப்போ இன்னைக்கு போடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பல்வேறு விஷயங்கள்ல. அது குறிப்பா சொல்ல போனா இந்த இயற்கை வாயு எடுப்பதில் உள்ள சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்போ ஆனா இது வெனின்சுலா விஷயத்துல தலையிட வேணாம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. நீங்க சைனாவோ ரஷ்யாவோ வெனின்சுலா விஷயத்துல தலையிட வேண்டாம். இது எங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒப்பந்தம். இது நீண்ட நாள் ஒப்பந்தம். இது வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே எங்களுக்கு அந்த ஒப்பந்தம் இருக்கு. இந்த நிக்கோலஸ் மதுராவோட நாங்கள் 2013 ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் அவர் மீறுறாரு. போதை மருந்து வேற எங்களுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். நாங்கள் எங்கள் நீதிமன்றத்தில் நிப்பாட்டுறோம், நீதிமன்ற தீர்ப்பு சொல்லட்டும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் தண்டிக்கல, அமெரிக்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கேஸ் எடுக்கட்டும், நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லட்டும், அந்த தீர்ப்பை கட்டுப்படுத்தணும். நான் என்ன கேட்குறேன், இந்த பனாமா அதிபருக்கு இதே அமெரிக்க நீதிமன்றம் தான் 40 வருஷம் தீர்ப்பு கொடுத்தாங்க. அவர் என்ன தப்பு பண்ணாரு? ஐநா மன்றம் என்ன பண்ண முடியும்? ஐநாவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஐநா வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க செஞ்சது தப்புங்க, திருத்திக்கிங்க, இது நியாயம் இல்லைங்க, இது ஒரு இறையாண்மை. வடகொரியா ரஷ்யா சேர்ந்தா என்ன நடக்கும்? இதுக்கு ஒரு முடிவு என்னன்னா, திடீர்னு ஒரு இருக்கிற பிரச்சனையில அமெரிக்காவில் வந்து ஒரு தாக்குதல் நடத்தணும், அமெரிக்க பேச தாக்குதல் நடத்தணும். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் அது எப்பவுமே அது உலக யுத்தம் தான். இல்லை அப்படின்னா இப்போ ஈரானை போய் தாக்குதல் நடத்தினாங்க அமெரிக்கா, பதிலுக்கு ஈரான் தாக்குதல் நடத்துச்சு. அது வந்து என்னன்னா, அதுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலேயே வந்து ஒப்பந்தங்கள் இருக்கு. என் நாடை தாக்குனா திருப்பி தாக்குவோம். இப்போ அமெரிக்கா என்ன சொல்லும், நான் ஓ நாடை தாக்குனா, நான் சைனாவை எதுவும் டச் பண்ணேன். வடகொரியா நினைச்சா அடிக்கலாம்ல. வடகொரியா வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா தான் பிரச்சனை. ஏன்னா அவன் வந்து எப்படி எடுப்பான்னு தெரியாது, முடிவு எடுக்கலாம். ஆனா இப்ப சைனாவோ ரஷ்யாவோ நேரடியாக தாக்குதல் நடத்த முடியாத காரணம் அது அடிப்படையில் பண்ண முடியாதுல்ல. இப்ப வெனின்சுலாவுக்கும் அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒப்பந்தம் இல்லை. நீ உன்னை வந்து நான் தாக்குதல் நடத்தினா நான் வருவேன் அப்படிங்கிற ஒப்பந்தம் இல்லை. இன்னும் வெனின்சுலாவோட பிரிக்ஸ் சேர்க்கல, பிரிக்ஸ் நாடுகள் வெனின்சுலாவை இன்னும் சேர்க்கல. அப்ப இதை வந்து பயன்படுத்திக்கு தான் இப்ப கைது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தெளிவான திட்டத்தோட பண்ணியிருக்காங்க. இப்போ இது என்னன்னா, இது வந்து ஒரு லேசுபாசா நம்ம எடுத்துக்க முடியாது.
எந்த ஒரு நாட்டையும் அமெரிக்கா நினைச்சா இறங்கி அதிபரை பிடிச்சிட்டு போக முடியுதுன்னா இதை முன்னுதாரணமாக வைத்து வேற நாடுகள் செய்ய மாட்டாங்களா? இப்ப நான் கேட்கிறேன், பெரிய யுத்தமா நான் கேட்கிறேன் இப்போ அர்ஜென்டினா அமெரிக்காவோட நெருங்கிய நட்பு கூட்டாளி, சைனா வந்து ராணுவத்தை அனுப்பி இனிமே அர்ஜென்டினா எங்க நாடுதான் அப்படின்னா நீ அமெரிக்கா என்ன பதில் சொல்ல முடியும்? அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நீ அவன் என் ஃப்ரெண்டு தான், நடக்கலாம். அப்போ அது மாதிரி ஏதாவது ஒன்று நிகழ்வு நடந்தால் என்ன நடக்க முடியும்? இப்போ என்ன நடக்குதுன்னா அமெரிக்கா ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க சமீப காலமாக. யாரெல்லாம் கூட்டாளியோ அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னா, இப்போ அரபு நாடுகள் பல்வேறு, இப்போ கத்தாரோட அமெரிக்காவுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்குங்க. கத்தாரை தாக்கினால் அமெரிக்கா வரும். இப்போ இஸ்ரேல் வந்து கத்தாரை தாக்குனதுக்கு ஏன் அமெரிக்கா ரியாக்ட் பண்ணுச்சுன்னா இதுதான். இப்போ இஸ்ரேல் வந்து கத்தாருடைய பேஸை போய் தாக்குதல் செஞ்சாங்கல்ல, அதுக்கு அமெரிக்கா ரியாக்ட் பண்ணுச்சு. அது காரணம் கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அக்ரிமெண்ட் பண்றாங்க. அமெரிக்கா இதெல்லாம் ஏர்போர்ட்டெல்லாம் அப்போ அந்த அக்ரிமெண்ட் இருக்கு. இப்போ அமெரிக்காவுடைய நேச நாடுகள்ங்கிற அந்த அடிப்படையில் எல்லாரோடைய அக்ரிமெண்ட் வச்சிருக்கு. இப்போ அந்த நாடை தாக்கினா நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு. அதை தாண்டி அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகளில் ஒரு குரூப்பு அரசுக்கு எதிராக வந்து அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு பிடிக்காத ஒரு நாட்டில் ஒரு கலகம் ஏற்படுச்சுன்னா இப்போ அடுத்து பங்களாதேஷ்க்கு வர்றாங்க. இப்போ இந்த அரசுக்கு எதிராக கிளறுகின்ற மாணவர்களுக்கு நீ அமெரிக்கா உதவி செய்யும், அப்போ ராணுவத்தை கொண்டாந்து இறக்கிடுவாங்க. ஆப்கானிஸ்தான் நடந்துச்சு இல்லை, இவங்க பண்ற அந்த அட்டூழியத்துக்கு வடகொரியானா ராணுவத்தை இறக்குனா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அழிஞ்சு போயிடுங்க எல்லாம். எங்க ராணுவத்தை இறக்கணுங்களே, அவன் கொண்டு வந்து அணுகுண்டு போட்டேன்னு சொன்னா அமெரிக்காவுடைய நகரம் அழிஞ்சாதா? நீ திருப்பி அடிக்கிற அது வேற விஷயம். அவன் ஒரு முடிவு எடுக்கிறான்னு வைங்க. அதனாலதான் வட அமெரிக்காவை எதையுமே இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப ட்ரம்ப் இது வரைக்கும் வடகொரியாவை பத்தி பேசியிருக்காரா? இப்ப ஆட்சிக்கு வந்தார்ல, இப்ப ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இதுவரை வடகொரியாவுடைய அதிபர் கிம்ப பத்தி எப்பவாவது பேசியிருக்காரா? நான் கேட்கிறேன். பயம் இருக்கு. கண்டிப்பா இது வரைக்கும் பேசல. ஏன் பேசலைன்னா அவன் ஒரு இப்ப பிரச்சனையான ஆளு, அவனை எதுக்கு தொடணும்? அவன் ஒரு முட்டாள் பையன், ஏதாவது பண்ணிடுவான். பத்திரிகையாளர்களே கிம்ப பத்தி கேட்டா அப்படி போறாருல்ல. ஏன் போறாரு? எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் வேற நான் வேற. அப்ப அதே இது மற்ற நாடுகள்ல தலையிடுறீங்க நீங்க. அந்த தெளிவு இருக்குங்க. இப்ப வந்து யாரை தொடணும், யாரை தொடக்கூடாது, யாருக்கு வரி விதிக்கணும், யாருக்கு வரி விதிக்க கூடாது என்பதை கிளியரா இருக்காங்க. இந்தியாவோட ராணுவ நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இந்தியாவோட பொருளாதார நடவடிக்கை தான் எடுக்கிறாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். இந்தியாவில் வந்து குண்டு போடுறதோ, இந்தியாவில் ராணுவம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியாவும் பெரிய ராணுவம், பொருளாதாரத்தில் கை வைப்பாங்க. இதே பாகிஸ்தான்ல ராணுவத்தை இறக்கிடுவான். புரியுதா உங்களுக்கு? எந்த நாட்டில் இறக்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப பங்களாதேஷ்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். ஈரான்ல ஒரு சும்மா எச்சரிக்கைப்படுறான். அவன் ஏற்கனவே எதிரி தானே, கொஞ்சம் தூக்கி பார்ப்போம். இதன் மூலமா கிளர்ச்சியாளர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குறான். டேய் நான் இருக்கேன், கிளர்ச்சி பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இது எல்லாமே டாக்டிக்ஸ் தான், இதெல்லாம் டிப்ளமேசி தான். இது நடக்குது இப்போ. பட் அடிப்படையில் பார்த்தால் இது எல்லாமே அந்த எண்ணெய் அரசியலோட தான் லிங்க் பண்ணி பார்க்கணும். நீங்க எண்ணெய் அரசியலை தவிர்த்து விட்டு உலக அரசியலை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு உலகம் வந்து எங்கெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதோ அங்கெல்லாம் எண்ணெய் அரசியல் இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் அமைதியா இருக்கோ அங்க வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க, சிலிண்டர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவுதான். இப்போ இதன் அடிப்படையில் தான் நீங்க இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பதே ரெண்டு விஷயத்துல தாங்க. ஒன்று, இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்டை உலகம் முழுவதும் பரப்பணும், 74 போட்டதை அப்படி கொண்டு வரணும். இரண்டாவது, இந்த இயற்கை எரிவாயு எங்கெல்லாம் கிடைக்குதோ, ஏன்னா இனி ஃபியூச்சர்ல வந்து அந்த இயற்கை அந்த ரேர் கேஸ் சொல்லுவாங்கல்ல, அரிய வகை வாயுக்கள், அது எங்கெல்லாம் இருக்கோ இனிமேல் அமெரிக்கா தான் எடுக்கும். அதுக்கு அக்ரிமெண்ட். இந்த ரெண்டும் தான் எதிர்கால வல்லரசுகளை உருவாக்கக்கூடிய விஷயம். அவ்வளவுதான். அதை நோக்கி இன்னைக்கு உலகம் நகருது. முழுக்க முழுக்க அந்த அந்த வியாபாரமும் வணிகமும் இன்னைக்கு வந்து உலகத்தை நகர்த்துது, வேற ஒண்ணுமே கிடையாது. இதை வைத்து நீ என் நண்பனா எதிரியா, மற்றதெல்லாம் விடு, இதுக்கு நீ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறியா இல்லையா, டாலர்ல வியாபாரம் பண்றியா இல்லையா, இதுதான் நீங்க கேள்வி. இப்ப ஈரான்ல கூட அந்த டாலருக்கு எதிராக அமெரிக்கா ஈரானுடைய அந்த ரியால் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி தான் பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு ரியால் வந்து 42,000 ரூபாய், 42,000 ஈரான் ரியால் ஆகுது. ஒரு அமெரிக்க டாலருடைய மதிப்பு 42,390 ஈரான் ரியாலாக மாறிவிட்டது. நீங்க கூட ஆச்சரியப்படலாம், அப்படின்னா ஒரு டாலர் 42,000, அவன் மதிப்பு அவ்வளவுதான். அப்ப அங்க இருக்கின்ற ஒரு ரியாலுக்கு நம்ம இங்க கிட்டத்தட்ட நம்ம இந்திய காசு 800 ரூபாய், எல்லாம் ஒண்ணுதான்.
ஜிடிபியில் கம்மியாக இருக்கான். ஜிடிபியில் 0.4 ட்ரில்லியன் தான், நம்ம வந்து 4.1. ஆனால் நம்ம மக்கள் தொகை 145 கோடி, அவன் வெறும் 10 கோடி, எல்லாம் ஒன்று தான். ஆனால் இந்த டாலர் விஷயத்தை ஏன் நகர்த்துறான்? இப்போ ஏன் டாலர், இப்போ இந்தியாவில் ஏன் டாலர் விலை வந்து வீழ்ச்சி அடை, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடையுது சொல்லுங்க. இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த 10 வருடங்களில் இந்த கடந்த 2 வருடங்கள் பார்த்தீங்கன்னா 85லேயே 84லேயே இருக்கும், இப்போ 90 தாண்டிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ரஷ்யாவோட வியாபாரம் பண்ணுறீங்க, டாலரில் வியாபாரம் பண்ணலை, அப்போ அதற்கான நகர்வத்தை நகர்த்துறாங்க. அப்போ டாலர் விலை கூட்டிக்கிட்டே போகுது, உங்கள் பொருளாதாரம் அடிபட்டுரும். இங்கே கூட 91 வந்துருச்சுல, உங்கள் பொருளாதாரம் பாதிக்கப்படும். இப்போ முழுக்க முழுக்க டாலர் பிஸ்னஸ், டாலரை வைத்து தான் இந்த அக்ரிமெண்ட்டு. டாலரில் தான் இன்னைக்கு உலகமே இயங்கணும். உலக நாடுகள் டாலரை வச்சு எதிர்வினை வரும். பிரிக்ஸ் வலிமையா வரும். வடகொரியா பிரிக்ஸை வலிமையாக்குனா மட்டும்தான் இது. அதை வலிமையாக்குறதுக்கு தான் வெனிசுலாவை சேர்க்க நினைச்சாங்க. இன்னைக்கு பிரிக்ஸ் அடிக்கணும்னு. இப்போ பிரிக்ஸ் மாநாடு நடந்துட்டு இருக்கும் போதே ட்ரம்ப் அறிக்கை கொடுத்தாரு. என்ன அறிக்கைன்னா, பிரிக்ஸுக்கு எச்சரிக்கை, நீங்க வந்து டாலர்ல வியாபாரம் பண்ணாம நீங்க வந்து தொடக்கத்திலே கொடுத்தாரு, ஆரம்பத்தில் கொடுக்குற. ஏன் கொடுத்தாருன்னா இதான் கண்டிப்பா பிரிக்ஸ் மாத்தணும்னு. அப்போ அதிபர்களை பொம்மை அதிபர்களாக்குவது, ஆளுமைகளை அடித்து கொலை செய்வது, ஒரு கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனத்தை அமெரிக்கா வந்து ரொம்ப வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு வடகொரியா, ரஷ்யா போன்ற கண்டனங்கள் வர ஆரம்பித்திருப்பது ஒரு ஆறுதலாக இருக்குது. ஏன்னா கேட்க நாதி இல்லாமல் இல்லை. ஸோ வடகொரியா மாதிரி நாடுகள் இராணுவத்தை திருப்புனா இறக்குனா எதையும் செஞ்சால் மிகப்பெரிய பாதிப்பை அமெரிக்கா சந்திக்க வேண்டி வரும். பார்ப்போம் இதன் அடுத்த கட்டம் எப்படி போகும், என்ன மாதிரியான சூழலை சந்திக்க வேண்டி வருங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த அரசியல், இதற்கு பின்னால் உள்ள ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக எடுத்து வைத்ததுக்கு மிக்க நன்றி.